தற்போதைய அண்மை செய்தி. பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகளில் இடையூறாக இருந்து வரும் FL2 மதுபான கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி இந்த மதுபான கடையை உடனடியாக அகற்றிட வலியுறுத்தியும் வருகிற 15ஆம் தேதி அதிமுக நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகளில் இடையூறாக இருந்து வரக்கூடிய FL2 மதுபான கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி இந்த மதுபான கடையை உடனடியாக அகற்றிட வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 15/10/2025 சனிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 54 மாத காலமாக மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி தராமலும் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி தராமலும் வெற்று விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் அளித்து தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் காரணமாக அதாவது மக்கள் பல்வேறு வகைகளில் இன்னல்களை சந்தித்து மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் FL2 மதுபான கடை நடைபெற்று வருகிறது. இந்த மதுபான கடையில் இருபுறமும் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. அதே போன்று மருத்துவமனைகள் மற்றும் வங்கிகளும் செயல்பட்டு வருவதன் காரணமாக எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருந்து வரும் இந்த இடத்தில் மதுபான கடை இருப்பதால் பள்ளி மாணவர்கள், மகளிர், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகளில் இடையூறாக இருந்து வரக்கூடிய FL2 மதுபான கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக ஸ்டாலின் மாடலுடைய ஃபெயிலியர் அரசு கண்டித்தும் மக்களுடைய நலன் கருதி இந்த மதுபான கடையை உடனடியாக அகற்றிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் 15/11/2025 சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி தங்கமணி MLA அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற, கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்கூடிய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.